வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்துல சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு செய்தி ரொம்ப வைரல் ஆகி கடும் கண்டனங்கள், விமர்சனங்களை எழுப்புச்சு. அதாவது பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் ஒரு தனியார் பள்ளி நடத்துறாரு. அந்த பள்ளியில திடீர்னு ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லஞ்சுக்கு நான்வெஜ் யாருமே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை புதுசா அவர் பள்ளியில ஏற்படுத்தி இருக்கிறார். இது சோசியல் மீடியால கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு பல விமர்சனங்கள் எழுந்தது. இதை தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த 10 நிமிஷ பேட்டியில பல விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் இன்னைக்கு காணொலியில நாம சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதாவது நான்வெஜ் இந்த கிளாஸ்க்குள்ளே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது பெற்றோர்கள். ஏன்னா நான் அதே மனசுக்குள்ள என்ன வரணும்னா, நான்வெஜ் சாப்பிடும் போது மற்றவங்களுக்கு சிரமமா இருந்தா நம்ம சிரமத்தை பார்த்து நம்ம நம்ம சாப்பிடாம இருக்கணுமா? அதை சொல்றது மக்கள் ஒரு குழந்தைக்கு நல்லது தானே. ஏன் எப்படி வேணா போங்க, நான் சாப்பிடுன்ற ஆட்டிடியூட் வரக்கூடாது இல்லை. இதே ஆட்டிடியூட் நாளைக்கு காலேஜ் வரைக்கும் வரும்ல. நம்மளே சாப்பிட்றோம் இல்லைங்க, நம்மளே பஸ்ஸில் போறீங்க, ட்ரெயினில் போறீங்க, ஒரு முக்கியமான ஃபுட் எடுத்தீங்கன்னா அப்படி மறைச்சு வச்சா சாப்பிட்றீங்க. எப்படி அப்படியே வச்சு சாப்பிட்றீங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு. சிக்கன் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்களா பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது? ஏன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சரி நம்ம சாப்பிட்றோம், அவங்க வேற ஏதோ சாப்பிட்றாங்க, நம்ம அது காமிக்க வேணான்ற ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் யூஸ் பண்ணுறோம்ல. குழந்தைங்களுக்கு ஏன் எந்த காரணம்னா சொல்லுங்க. ஏசி ரூமில் நான்வெஜ் ஸ்மெல், நான்வெஜ்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சிக்கனோட எடுத்துவீங்களா? சொல்லுவீங்களா சிக்கன் மட்டும் தான் கொண்டு வரணும்னு? ஃபிஷ் வரும்ல, அதில் ட்ரை ஃபிஷ் கருவாடுன்னு வரும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான்வெஜ் கொண்டு வரலாம் ஆனால் ஃபிஷ்ஷை கொண்டு வரக்கூடாது, என்ன சார் நியாயம்? அப்படி கேட்டே போகலாம் யார் வேணாலும். அந்தந்த ஸ்கூலோட அடிப்படைக்கு, அந்தந்த ஸ்கூலோட அமைப்புக்கு, ஏசி ரூமுக்கு மீன் சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுறீங்க. அந்த குழந்தையே, யாரு சாப்பிட்ட குழந்தையே கையெல்லாம் கழுவிட்டு விளையாடிட்டு திருப்பி உள்ள போச்சுன்னா அந்த ரூம் உள்ள ஸ்மெல் இருக்கிற ரூம்ல படிப்பு உங்களால அது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த காணொலியில பல முறை அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, தன்னுடைய நிலைப்பாட்டை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, வெஜிடேரியன் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் நான் இந்த பாலிசி டிசிஷனை எடுத்தேன். இது என்னுடைய தனிப்பட்ட பள்ளி, அந்த பள்ளியில எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி டிசிஷன். இதுல சம்பந்தப்பட்டவங்க பள்ளி நிர்வாகமும் பேரண்ட்ஸும் தான். அப்ப இதுல நியாயமா பேரண்ட்ஸ் மட்டும்தானே கேள்வி கேட்கணும். அவங்களுக்கே பிரச்சனை இல்லாத போது சமூக ஊடகங்களில் ஏன் சம்மந்தமே இல்லாதவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு, பாஜகவை பார்த்து பயப்படுறாங்க, அதனாலதான் இத கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு முதல்ல இதற்கு அரசியல் சாயம் பூசினவர் இவர்தான். ஆனா இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இது அரசியல் பண்றாங்க, அரசியல் பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பதிலுக்கான ஜஸ்டிபிகேஷனா அவர் சொல்றது, பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, வெஜிடேரியன் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நீங்க ஒப்ளைஜ் பண்ணுவீங்கன்னா எல்லா விஷயங்களையும் இந்த நிலைப்பாடை நீங்க எடுக்கணுமே. இப்ப பெரும்பாலான பேரண்ட்ஸோட ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா இருக்கு? தனியார் பள்ளிகள்ல சகட்டு மெனிக்கு ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த ஃபீஸ குறைக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. உங்க பள்ளியில இருக்கக்கூடிய பெரும்பாலான பேரண்ட்ஸ் இந்த ரிக்வெஸ்ட வச்சாங்கன்னா நீங்க ஒப்ளைஜ் பண்ணுவீங்களா? உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைப்பீங்களா? அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. அப்ப பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அதனால நான் அப்ளைஸ் பண்ணி என்னோட ஸ்கூலோட பாலிசியை மாத்துறேன் அப்படின்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனம். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய அடிப்படை உள்நோக்கம் என்னன்னா, உங்க ஸ்கூல்ல யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அடுத்தவன் என்ன சாப்பிடுறான் அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட நீங்க எடுக்கும் பொழுதே உங்களுடைய சங்கித்தனம் வெளிப்படுகிறது. அப்படியே உங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல, இது பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ண பேசிஸ்ல நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா, அப்ப ஆரம்பத்துல ஸ்கூல்ல நீங்க அட்மிஷன் போடும் போதே அட்மிஷன் ஃபார்ம்ல வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் சேர்த்துருங்க. வெஜிடேரியன் பசங்களா பார்த்து அட்மிஷன் போடுங்களேன் சார். அப்ப இந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஏன் தெரியுமா? பியூர் வெஜிடேரியன் சொல்றவங்க வெறும் 3% தான். அவங்கள வச்சு உங்க பிசினஸ்ல வருமானம் வராது. அப்போ உங்களுக்கு பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், உங்களுக்கு வருமானம் வரணும், உங்களுக்கு கல்லா கட்டணும், நீங்க காசு பார்க்கணும்னா அதுக்கு நான் வெஜிடேரியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா பள்ளிக்குள்ள அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் நான் வச்சதுதான் சட்டம், இதுதான் ரூல்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் மேல உங்களுடைய விருப்பத்தை நீங்க திணிப்பீங்க. அப்படித்தானே இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அது என்ன சார், அது நாத்தம் அடிக்கிற சாப்பாடு, நாத்தம் அடிக்காத சாப்பாடு, வெஜிடேரியன்ல நாத்தம் அடிக்கிற சாப்பாடு இல்லையா? முள்ளங்கியோ தோசையோ சமைச்சு டிஃபன் பாக்ஸ்குள்ள வச்சு மூடி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. மத்தியானம் நீங்க சொல்லக்கூடிய ஏசி கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து அந்த டிஃபன் பாக்ஸ கொஞ்சம் திறந்து பாருங்க சார். மீனை விட சிக்கனை விட அது அதிக நாத்தம் அடிக்கும். அதை பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது என்ன
நாத்து அடிக்கிற சாப்பாடு, நாத்து அடிக்காத சாப்பாடுன்னு நீங்க கிளாசிஃபை பண்றது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் சார். வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய பிள்ளைங்களே நிறைய வெஜிடபிள்ஸ் விரும்ப மாட்டாங்க. வெண்டைக்காயை பார்த்தா சளி மாதிரி இருக்கு, குழகுழான்னு இருக்கு, எனக்கு வேண்டாம்னு சொல்ற எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. கத்திரிக்காயை பார்த்தா கரப்பாம்பூச்சியை பாக்குற மாதிரி இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற எத்தனையோ குழந்தைங்க இருக்கிறாங்க. இதற்கு லாஜிக் வேற சொல்றீங்க. அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். என் ஃப்ரெண்டு டிஃபன் பாக்ஸ திறந்தாலே எனக்கு நாக்கு வலிக்குது, எனக்கு வாந்தி வருது, எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றான். 1000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல ஒரு பிள்ளை பட்னியா இருக்கலாமா? அப்ப அந்த ஒரு பிள்ளைக்காக 999 பேரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது சங்கி மென்டாலிட்டி இல்லாம வேற என்ன சார்? 3% சௌரியத்துக்காக 97% கலாச்சாரத்தையும் பண்பாட்டிலையும் பழக்க வழக்கத்தையும் கை வைக்கிற அதே சங்கி புத்தி தானே இது. ஏன் அந்த ஒத்த குழந்தைகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சகிப்புத்தன்மை வேணும் சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. சிக்கன், மீன், கருவாடுன்னு வருஷப்படுத்துறீங்களே, பீஃபையஸா விட்டீங்க. அதையும் சேர்த்து சொல்லி இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பீஃப் எக்ஸ்போர்ட்டிங்ல உலகத்தில் 3வது இடத்துல இருக்கு இந்தியா. உள்நாட்டுல பீஃப் சாப்பிடக்கூடாது, இது கலாச்சார சீர்கேடு, கலாச்சாரத்துக்கு எதிரானது நீங்க போட்டு அடிக்கிற இதே கூட்டம் தான் பீஃபை எக்ஸ்போர்ட் பண்ணுது, வருமானம் பாக்குது. இத பத்தி எல்லாம் பேசலாமா? அப்போ உங்களுக்கு வியாபாரம் ஆகணும், வருமானம் வரணும்னா பீஃப கூட எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா இங்க பெரிய கலாச்சார பாதுகாவலர்கள் மாதிரி சீன் போட வேண்டியது. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க, உணவு என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தோடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தது, அவங்களுடைய டேஸ்ட பொறுத்தது, அவங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ பொறுத்தது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எது அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு சௌரியப்படும் சௌரியப்படாது, அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இத வச்சுதான் ஒரு கிச்சன்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. காலையில குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னா பல வீட்டுல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது எக் ஃப்ரைட் ரைஸ். வளர்ற பிள்ளைகளுக்கு புரோட்டீன் புரத சத்து ரொம்ப அவசியம். அந்த புரத சத்து அந்த எக்ல கிடைக்கும். அத வேண்டாம்னு சொல்ல நீங்க யாரு சார்? உங்களுக்கு இட்லி பிடிக்குங்கிறதுக்காக எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி கொண்டு வரணும் அப்படின்னு நாளைக்கு ரூல் போடுவீங்களா? இல்ல சில குழந்தைங்க குண்டா இருக்கிறாங்க, சில குழந்தைங்க ஒல்லியா இருக்கிறாங்க, குண்டா இருக்க குழந்தைங்க கம்மியா சாப்பிடணும், ஒல்லியா இருக்க குழந்தைங்க நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ரூல் போடுவீங்களா? படிச்சு பெரிய ஆளாகி நாளைக்கு வெளிநாடுக்கெல்லாம் போனா அங்கேயும் போய் இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட முடியுமா? வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டல்லயும் வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் சேர்த்துதான் கிடைக்கும். அப்ப அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? சின்ன வயசுல சகிப்புத்தன்மை, மற்றவங்களோட ஒற்றி போய் ஒன்றாக வாழ்வது எப்படின்னு கத்து கொடுக்கலன்னா எந்த வயசுல சார் கத்து கொடுப்பீங்க? இல்ல இவ்வளவு வியாக்கியானம் பேசுற நீங்க என்ன பண்ணணும்? ஏன் ஸ்கூலுக்குள்ள நான் நான்வெஜ் அலோவ் பண்ண மாட்டேன், ஆனா எல்லா பசங்களுக்கும் ஒரே மாதிரியான சாப்பாட நானே ப்ரொவைட் பண்றேன் ஸ்கூல்ல இருந்து, நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு வெல் பேலன்ஸ்ட் லஞ்ச ஸ்கூல் சார்பா நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்ற தைரியமோ தில்லோ உங்களுக்கு இருக்கா? அப்புறம் இந்த வெஜிடேரியன் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, வெஜிடேரியன் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே, யாரு சார் அந்த பியூர் வெஜிடேரியன் பேரண்ட்ஸ்? இந்த 3%? பார்ப்பனர்களா? அப்ப பார்ப்பனர்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்ப அவங்களுடைய ஆதிக்கத்துலதான் உங்க பள்ளி நடக்குதா? எந்த பின்புலத்துல இருந்து வராங்க சார் இந்த பார்ப்பனர்கள்? RSS பாஜக பின்புலத்துல இருந்து வர்றாங்களா? அவங்க எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் தான் நீங்க ஏங்குறீங்களா? அவங்க மூலமா தான் உங்க ஸ்கூலுக்கு ஃபண்டிங் வருதா? எத்தனை கேள்விகளும் கேட்போம். இதற்கும் நீங்க பதில் சொல்லணும். உங்க ஆணவம், ஆதிக்க மனப்பான்மை, சர்வாதிகாரம், ஆட்சியில இருக்கிறோங்கிற திமிர்ல உங்க சங்கி மனப்பான்மையை அடுத்த சமூகத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒருவேளை நான்வெஜ் சாப்பிடாம நீங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, இது என்ன பெரிய சர்வதேச பிரச்சனையா? உங்க ஈகோவை இதையே காட்டுறீங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல, இது ஈகோ இல்ல சார், ஒரு தனி மனிதனுடைய விருப்பம், சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். உணவு அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய சாய்ஸ், விருப்பம். அதுல மூக்க நுழைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்புறம் என்ன சொன்னீங்க? இதை எல்லாரும் சேர்ந்து அரசியல் ஆக்குறாங்க, ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல வளருது அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் பயம். நாளைக்கு ஒரு பயத்தை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. பாருங்க பாருங்க, நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கவிச்சியை பேன் பண்ணும் அப்படின்னு இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுங்க. இப்ப மட்டும் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 நாள் முன்னால அந்த அர்ஜுன் சம்பத் பேசல, திருவண்ணாமலையை புனித நகரமா அறிவிக்கணும், இங்க வந்து இறைச்சி விற்கிறதுக்கு தடை போடணும் அப்படின்னு பேசல. இத தமிழ்நாட்டுல மட்டும்தான் புதுசா பேசுறீங்களா? எல்லா மாநிலத்திலயும் பேசிட்டு இப்ப தமிழ்நாட்டுல வந்து இதே விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க.
கோவில் முன்னால இறைச்சி வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, பீஃப் ஸ்டால் போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றீங்க. இப்படி தொட்டு 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 இப்ப பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்திலையும் இந்த சங்கி மனப்பான்மையை கொண்டு வந்து வைக்கிறீங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை எரித்திடுவோம் அப்படின்னு பேசுனது அந்த காலம். தனி ஒரு மனுஷனுக்கு அவன் விருப்பப்பட்ட உணவை சாப்பிட முடியலனாலும் இன்னைக்கு ஜகத்தை எரிப்போம், கேள்வி கேட்போம். அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, இது பல ஸ்கூல்ஸ்ல நடக்குது. இது பெற்றோருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை. பெற்றோரே ஏத்துக்கும் போது நீங்க எல்லாம் ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு இந்த பெற்றோரை பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். உங்க வாயில எல்லாம் என்ன குழக்கிட்டியா? இதெல்லாம் எதிர்த்து எந்த ஸ்கூல்லயும் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? அப்படி என்ன பயம்? ஓசிலியா உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. வீச லட்ச லட்சமா கறந்துட்டு தானே உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. உங்க பிள்ளைகள் விருப்பப்பட்ட உணவை சாப்பிட ஒரு பள்ளி மறுப்பு தெரிவிக்குதுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் எங்க சார் போச்சு? எத்தனை நாள் இந்த மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பயந்துகிட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு இருப்பீங்க? உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்க கேள்வி கேட்டுதான் ஆகணும். அப்பதான் இது போன்ற சங்கிகள் இவர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை கொண்டு வந்து உங்க மேல திணிக்க மாட்டாங்க.